இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி, இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறேன் அப்படின்றார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரே இந்த நாளிலே நல்ல கைகளை மேலே உயர்த்துங்க பாப்பா. வாய்களை திறந்து சொல்லுங்க, எங்களோடு பேசுங்க. சொல்லுங்க, வார்த்தை வல்லமை உள்ளதுன்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தை வல்லமை உள்ளது. கேதோஸ் வனாந்தரத்தை அதிரச் செய்கிற வார்த்தை, கேதுரு மரங்களை முறிக்கிற வார்த்தை, பெண்மான்களை ஈனும்படி செய்கிற வார்த்தை. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, உம்முடைய வார்த்தை அதிகாரம் உள்ளது, உம்முடைய வார்த்தையில் கிருபை உண்டு, உங்கள் வார்த்தை தீர்க்க தரிசனமானது, உங்கள் வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கக்கூடியது, உங்கள் வார்த்தை எங்களை பலப்படுத்தக்கூடியது, உங்கள் வார்த்தை எங்களை மறுரூபமாக்கக்கூடிய மகிமையான நம்முடைய சொற்களுக்காக, நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசுவீராக. கைகளை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு உற்சாகமாக மகிமை செலுத்துவோம். நல்ல முழு பலத்தோடு சகோதரிகள் மத்தியில் கை தட்டல் பலமாக இருக்கணும். அல்லேலூயா, பலமாக இருக்கணும். சகோதரிகள் வாயை திறந்து அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்லா ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்கன்னு சொன்னேன். சகோதரிகள் மத்தியில் பிள்ளைங்க தான் முன்னாடி சத்தம் வரதில்லை. நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஊக்கமான நல்ல சத்தமான ஒரு அல்லேலூயா. தேவநாம மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். இங்கே பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனும் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன் அப்படின்றார். அல்லேலூயா. அநேக இடங்களிலே பவுல் இதை சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 1:1 இதை சொல்லுகிறார். எபேசியர் 1:1 இதை சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னும் கலாத்தியர் புத்தகத்திலே இதை குறித்து சொல்லுகிறார். பல இடங்களிலே அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தேவனுடைய சித்தத்தினாலே அழைக்கப்பட்டவன் அப்படின்றார். சுத்தமாக சொல்லுங்க, விளங்குதா உங்களுக்கு? தேவனுடைய சித்தத்தினாலே அழைக்கப்பட்டவன் அப்படின்றார். நம்மெல்லாம் யாரு சொல்லுங்க, யாரு? இங்கே என்ன கவனிங்க, நம்மெல்லாம் யாரு? சித்தத்தினாலே அழைக்கப்பட்டவர்களா? ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, தேவனுடைய சித்தத்தினால் அழைக்கப்பட்ட உங்கள் மேல் கிருபை இருப்பதாக. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, தேவனுடைய சித்தத்தினாலே அழைக்கப்பட்ட உங்கள் மேல் கர்த்தர் கிருபை இருப்பதாக. ஆமென், அல்லேலூயா. இப்போ தேவனுடைய உன்னத சித்தம் எப்போ? உலக தோற்றத்துக்கு முன்னமே அறியணும். இதெல்லாம் நம்ம உணர வேண்டும். பவுல் உணர்கிறார். உங்களைப் போல என்னை போல அவரும் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான். பவுலெல்லாம் பரலோகத்திலிருந்து குதிச்சிடல அப்படியே, இல்லையா? அப்போ தேவனுடைய உன்னத சித்தத்தை அவர் அறிந்திருந்தாரே. இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி நாம், ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்களாகி நாம், ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாகி நாமுக்குள்ளே ஒரு என்ன செய்யணும்? ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தினாலே உலக தோற்றத்துக்கு முன்னமே அவரால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளை நான். கையை தட்டி நல்ல பலமா சொல்லுங்க பார்ப்போம். நல்ல பலமா அல்லேலூயா சொல்லி சோத்திரம் பண்ணி கைதட்டி பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம், அந்த எண்ணம் நமக்கு வேண்டும். நம்ம வெளியில் போனோன்னு உலகத்தார்களாக மாறிவிடக்கூடாது. தேவனால் அழைக்கப்படாத பிள்ளைகளைப் போல நடக்கக்கூடாது. உங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களும் உங்கள் கண்களுக்கு முன்பு வரும்போது நீங்கள் நினைக்கணும், தேவனுடைய உன்னத திட்டத்தினாலே சித்தத்தினாலே நான் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளை. அல்லேலூயா. பவுல் எப்படி உறுதியாய் சொல்லுகிறார், ஊர்ஜினமாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. நமக்கு பிரச்சனைகள் வந்தால், நெருக்கம் வந்தால் எல்லாமே மறந்து போகுது. ஆண்டவர் கூட இருக்கிறாரே மறந்து போகுது. இல்லை, அப்பவும் சொல்லணும், எந்த நேரத்திலும் சொல்லணும், எந்த சூழ்நிலையிலும் சொல்லணும், தேவனுடைய சித்தத்தினால் அழைக்கப்பட்டவன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதான் தேவ சித்தத்திற்கு நம்ம எப்பொழுதுமே அர்ப்பணிக்கிறவர்களாக இருந்தால் நமக்கு விளங்கிடும். இந்த காரியத்தில் நம்ம தொடர்ந்து இருப்போம். ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சித்தத்திற்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கணும். என்ன கவனிக்கணும், என்ன செய்யணும்? எழுதுங்கம்மா. பாப்பாக்கெல்லாம் நல்லா வசனம் குறிப்பு என்ன செய்யணும்? எழுதி வச்சு பழகுங்க.
பிரைஸ் தி லார்ட். 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை எடுத்த செய்திகளுடைய குறிப்பு காரியங்களெல்லாம் உங்கள்கிட்ட கேட்பேன். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அதை தகுதியோடு கரெக்டாக பிரசங்க குறிப்போடு சொல்லுகிறவர்களுக்கு நல்ல பரிசு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நான் கொடுக்குற பரிசை விட கர்த்தர் அதை விட மேலான பரிசை தருவார். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அதனால் நல்ல குறிப்புகள் எடுத்து வைங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லார்ட்டையும் நோட் இருக்கணும். படித்த பிள்ளைங்க தானே நீங்கள்லாம், படிக்கிற பிள்ளைங்க. டைரி எங்கே நோட்டு எங்கே? டைரி நோட் இருக்கணும். ஆமாம், ஒரு வாரம் குறிப்புகள் எடுக்கணும். சபையில் வந்தாலே குறிப்பு எடுத்து பழகுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய அந்த உன்னத சித்தத்திற்கு பவுல் தேவனுடைய சித்தத்தை அறியாமல் ஓடிட்டு இருந்தான் இல்லையா? அப்போ தேவன் அவனை சந்திக்கும் போது அவன் ஆண்டவர்கிட்ட கேட்ட முதல் காரியம் பார்த்தீங்களா? அப்போ தேவன் நம்மை தொடும்போது, நம்மோடு கூட இடைப்படும் போது, நம்மோடு கூட பேசும்போது, நமக்குள்ள ஏதாவது ஒரு காரியங்களை செய்யும் போது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் என்னை கொண்டு ஏதோ செய்ய விரும்புகிறார். அதான் தேவ சித்தம். எப்படி? ஆண்டவர் என்னை கொண்டு ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். அதுதான் ஆண்டவர் சித்தம். அப்போ அதற்கு என்ன பண்ண? அப்போதான் கேட்குற, ஆண்டவரே என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? சத்தமா சொல்லுங்க, புரியுதா? என்னை கொண்டு ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீன்னு என்ன அர்த்தம்? என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டு தேவனுக்கு அர்ப்பணித்தான். தேவனும் என்ன செய்தார்? அர்ப்பணித்தவனை என்ன செய்தார்னு கேட்டேன். தேவன் தம்முடைய சித்தத்துக்குள்ளாக பவுலை நடத்த ஆரம்பித்தார். அப்போ அறிந்து கொண்டான், தேவன் என்னை இந்த தம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தி வருகிறார் என்பதை அறிந்தபடினால்தான் ஒவ்வொரு நிருபங்களை எழுதும் போதும் சொல்லுகிறான், தேவனுடைய சித்தத்தினாலே அழைக்கப்பட்ட பவுல் அப்படின்றார். புரியுதுங்களா உங்களுக்கு? தேவனுடைய சித்தத்திற்கு நீங்கள் அர்ப்பணிக்கும் போது தேவன் தம்முடைய சித்தத்தின்படி உங்களை நடத்துவார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒவ்வொருவரும் தினமும் உங்கள் வாழ்க்கையை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒப்பு கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். ஆமாம், பரமண்டலத்திலும் சித்தம் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படட்டும், என் வாழ்க்கையில செய்யப்படட்டும்னு கேட்கணும். என் வாழ்க்கையில உங்கள் சித்தம் செய்யப்படணும் ஆண்டவரே. அப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்கள் வாழ்க்கை உங்கள் சித்தம் இல்லாமல், உங்கள் அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு வேண்டான்னு ஓப்பனாக நீங்கள் வாய் திறந்து ஜெபிக்கிறாளா இருக்கணும். சோத்திரம். உங்கள் சித்தத்தின்படியே என்னை நடத்தும் அப்படின்னு ஒவ்வொரு காரியங்கள் நீங்கள் ஜெபிக்கணும். சித்தத்துக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டே இருக்கணும். சோத்திரம். அல்லேலூயா. அப்படிலாம் ஜெபிக்கிறீங்களா? கேட்டு நடக்கிறீங்களா? ஆமாம், அப்போ கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். சொல்கிறது விளங்குறீங்களா? உங்களுக்கு கவனிக்கிறீங்களா? சோத்திரம். அப்போ தேவ சித்தத்திற்கு நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்க வேண்டும்? நாம் அர்ப்பணித்து நம்ம ஒப்பு கொடுத்து வழி நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவ சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணித்து நடக்கும்போது தான் தேவன் நம்மை நடத்த முடியும். பிரைஸ் காட். அல்லேலூயா. பவுல் அதை உணர்ந்தார், பவுல் அதை அறிந்தார். அர்ப்பணித்து என்ன செய்தார்? அர்ப்பணிக்கிறார். அர்ப்பணித்தோன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறார்? அவரை தம்முடைய சித்தத்துக்கு நேராக நடத்த ஆரம்பிக்கிறத அவர் அறிந்ததுனால தான் ஒவ்வொரு நிருபங்களையும் தவறாமல் எழுதுகிறார். அவருடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போது நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அவருடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு அவரே எல்லா பாதுகாப்பையும் கொடுத்து கடைசி வரைக்கும் நடத்துவார். சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் ஒப்பு கொடுத்து நடத்தப்படுவீங்கன்னா, அவர் சித்தத்தின்படி நம்ம அழைக்கப்பட்ட நம்மை, புரியுதா உங்களுக்கு? அவர் சித்தத்தின்படி அழைக்கப்பட்ட நம்மை அவர் சித்தத்தை செய்து முடிப்பதற்கு சொல்லுங்க. அவர் சித்தத்தை இந்த பூமியில கடைசி வரைக்கும் நீ செய்து முடிக்கிறதுக்கு அவரே உனக்கு வேண்டிய சகல பாதுகாப்புகளை கொடுத்து உன்னை நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஐயோ, இதை எப்படி கடந்து போவேன், அந்த பிரச்சனை எப்படி கடந்து போவேன், இந்த காரியத்தை எப்படி கடந்து போவேன், நம்ம பயப்பட தேவையில்லை. சோத்திரம். அல்லேலூயா. தேவ சித்தத்திற்கு தேவன்கிட்ட நம்ம அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க ஆண்டவர் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பார்? உங்களை கடைசி வரைக்கும் அவரே. அழைத்தது யாரு? சத்தமா சொல்லணும். அழைத்தது யார்? நம்மை தேவன் அழைத்தார். அவருடைய விருப்பத்தை செய்கிறவர்களை, அவருடைய சித்தத்துக்குள் வழி நடத்துகிறவர்களை, அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை இல்லையா? அவருக்காக வாழ தானே ஒப்பு கொடுத்துருக்குறீங்க. ஆமாவா இல்லையா? அழைக்கும் போது இல்லை நான் வரமாட்டேன், அல்லேலூயா,
அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வெளியில் எவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்குறாங்க. அழைக்கப்பட்டவர்கள் சத்தமாக சொல்லணும். இது கூட தெரியாது. அழைக்கப்பட்டவர்கள் வசனம் சொல்லணும். அதான் பைபிள் படிக்கணும். சோத்திரம். பிரைஸில் அழைக்கப்பட்டவர்கள் சத்தமாக சொல்லுங்க. எவ்வளோ பேர்? அநேகர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அழைக்கிறார் ஆண்டவர், அநேகர் அழைக்கிறார். இன்னைக்கு நீங்கள் நம்ம தான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அவரால் தேவ சித்தத்தை செய்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவரை தேடி தொழுது கொள்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். எல்லாம் கைத்தட்டி சொல்லுங்க. பலமா என்ன யோசனை இருக்கு நமக்கு? சோத்திரம். பிரைஸ் எல்லாம். அப்போ அழைப்பு அநேகருக்கு போகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் தான் இயேசுவேன் தெய்வம் அப்படின்னு அவர் சித்தம் செய்கிறதுக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். அல்லேலூயா. அவருக்குள்ளே வந்த நீங்கள் இன்னும் அவருடைய சித்தத்துக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நடக்கும். அப்போ கடைசி வரைக்கும் அவருடைய வழியில் நடப்பதற்கு, அவர் சித்தத்தை செய்து நீங்கள் முடிப்பதற்கு இந்த உலகத்தில் அவரே எல்லா பாதுகாப்பையும் எல்லா கிருபையும் தந்து நம்மை நடத்துவார். அதனால் நாம் என்ன செய்ய தேவையில்லை, கலங்க தேவையில்லை. ஒப்பு கொடுத்தா போதும். அவர்கிட்ட சொல்லுங்க, வாய் திறந்து என்ன செய்யணும்? அவருடைய கரங்களிலே நம்ம என்ன செய்யணும்? முக்காடு ஒழுங்காக போடுங்க. பிரைஸ் எல்லாம். அவர் கரங்களில் நம்ம என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுத்தா போதும். சோத்திரம். அவருடைய கரங்களிலே நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபித்து போனால் போதும். ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? நம்மளை கடைசி வரைக்கும் அவரே வேண்டிய பாதுகாப்புகளை தந்து நம்மை நடத்தி விடுவார். பவுல் சொல்கிறார் பாருங்க, அருமையான ஒரு வசனம் வார்த்தை. 2 தீமோத்தேயு புஸ்தகம். எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. எல்லாருமே எடுங்க பார்ப்போம். புதிய ஏற்பாட்டில் 2 தீமோத்தேயு எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 4ஆம் அதிகாரம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4, 294வது பக்கம். சரியா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். 17, 18 வசனத்தை வாசிப்போம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. பவுல் சொல்லுகிறார் தன்னுடைய உடன் ஊழியனுக்கு எழுதும் போது அவர் எழுதுகிறார் பாருங்க, வாசிங்க. 17. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. கர்த்தரே எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும், என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும், புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து. கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை ரட்சித்து நம்முடைய பரம ராஜ்யத்தை. நல்லா கவனிங்க. கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை ரட்சித்து. அந்த வசனத்தை நல்லா பாருங்க, அண்டர்லைன் பண்ணி வைங்க. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களும் மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுகிறார். நல்லா தட்டி சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. சத்தமான ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. தம்முடைய பரம ராஜ்யத்தை அப்படின்னா என்னது சொல்லுங்க? பரம ராஜ்யத்தை அடையும்படினா சொல்லுங்க என்னது? உலகத்தில் முடிகிற வரைக்கும் அது நித்திய ஜீவன் தெரியாதா? சோத்திரம். பரம ராஜ்யத்தை எப்போ அடைவோம்? நீ எப்போ அடைவீங்க சொல்லு. எப்போயா பரம ராஜ்யத்தை அடைவே? எப்போ அடைவே? இதெல்லாம் தெரியணும் தேவ பிள்ளைகளுக்கு. எப்போ அடைவோம் பிரதர்? இப்போ ஆண்டர் வந்தால் அடைவோம், இல்லைன்னா நான் மரித்து போனால் அடைவோம். ரெண்டில் ஏதோ ஒன்று தான் என்ன செய்யும் நடக்கும். என்ன நடக்கும்? ஒன்றா அவர் வரும்போது பரமராஜ்யத்தை அடைவோம். இப்போ வந்துட்டாருன்னா பரமராஜ்யம். இல்லை நம்ம மரித்து போனால் அப்போ என்ன சொல்ல வராரு? உயிரோடு இருக்கிற வரைக்கும் மரண பரியந்தமும் அவர் என்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பாருன்றார். எங்கள் வசனத்தை கவனிச்சிங்களா? மைண்டில் ஏறுதா உங்களுக்கு? நான் சொன்ன சத்தியத்தை முதலும் முடிவும் கவனிக்கிறீங்களான்னு கேட்குறேன். கவனிக்கிறீங்களா? தேவனுடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்ட பவுல் சொல்லுகிறார். அந்த பவுல் சொல்லுகிறார் என்ன? முதல் வசனத்தில் சொல்லும்போது கர்த்தரோ எனக்கு துணை நின்றார். கர்த்தர் தேவனுடைய சித்தத்தினால் அழைக்கப்பட்டவர்களுக்கு எங்கே போனாலும் என்ன செய்வார்? வாயை திறந்து சொல்லுங்களம்மா, சத்தமாக சொல்லுங்க. புரியுதா இல்லையா? கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். என்ன செய்வார் அவர்? அவர் எல்லாவற்றிலும் துணை நின்று என்ன சொல்லுகிறார் பாருங்க, சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை தப்புவித்தார், ரட்சித்தார். சிங்கத்தின் வாயினா புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாம் சிங்கத்தின் வாயிலிருந்தே காப்பாற்றுகிறாரா? மற்றதிலிருந்து காப்பாற்ற மாட்டாரா? கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமா என்று வகை தேடுகிற பிசாசின் கையில் இருந்தும் என்னை காப்பாற்றினார். கையை தட்டி நல்லா சொல்லணும்.
எப்படி? பிசாசனுடைய கரத்திலிருந்தும் என்னை காப்பாற்றினார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்க பிரியமானவர்களே, தேவன் நமக்கு துணையாக எல்லாவற்றிலும் தம்முடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவன் எல்லா சூழ்நிலையிலும் துணையாக இருப்பார். தேவன் என்ன பண்ணுவார்? எல்லா நிலையிலும் துணையாகவே இருப்பார். சொல்லுதில்ல, உத்தமனுக்கு சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் துணை. அல்லேலூயா. பயப்படாதே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் தேவ பிள்ளைகளை பாருங்க, வேதத்தில் வாசித்து பாருங்க, அநேக இடங்களில் பாருங்க, தேவனோடு கூட நடந்த பிள்ளைகளை கவனித்து பாருங்க. தேவனோடு கூட வழி நடந்த ஒவ்வொருவரை நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது நீங்கள் கவனிக்கணும், அவர்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தேவன் அவர்களுக்கு துணையாக இருந்தார். கர்த்தர் என்ன செய்தார்? துணையாக இருந்து சிங்கத்தின் வாய்க்கும் தப்பி வைத்தார், மனுஷனுடைய கைக்கு தப்பி வைத்தார், அந்தகாரத்துக்கு தப்பி வைத்தார், எல்லாவற்றிலும் தப்பி வைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். யார் துணையா இருந்ததுனால? தேவன் துணையா இருப்பார். தேவனுடைய சித்தத்தினால் அழைக்கப்பட்டவர்களுக்கு, அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பாருங்க, அவன் தேவ சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவன். அவன் தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில, தேவனுடைய சித்தத்தை அவன் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். கர்த்தர் என்ன பண்ணினார்? அவனுக்கு சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணார் ஆண்டவர்? தேவன் துணையாக அவனுக்கு இருந்தார். அல்லேலூயா. எல்லாரும் யோசிக்கிறாங்க, அவனுடைய வாழ்க்கையில் முடிஞ்சுது, அவங்க அப்பா நினைக்கிறார் முடிஞ்சுது அப்படின்னா அவன் சித்தத்தை செய்ய வேண்டியது இருக்கு. கர்த்தர் என்ன பண்றார்? அவனுக்கு துணையாகவே கூட இருந்துகிட்டே இருந்தார். அவன் பள்ளத்தில் அடித்து தள்ளி அவங்க சகோதரர்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இன்றைக்கு இவனால் நமக்கு நிறைய தொந்தரவுகள் இருக்கு, இவனை கொன்றணும் அப்படின்னு அவங்க முடிவே செஞ்சிட்டாங்க இல்லையா? ஆனால் கர்த்தர் துணையாக இருந்ததுனால பாருங்க, அவர்கள் முடிவு எடுபடலை, செய்ய முடியல, கர்த்தர் மாற்றி விடுகிறார். தேவன் துணையாய் நம்ம மேலே நிற்பாருன்னு சொன்னா பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார், தலையிலிருந்து ஒரு முடிவோட விழாதுன்னு சொல்றார். கையை தட்டி சொல்லுங்க, தம்முடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆம், அவர் துணையாய் நிற்கிற வரைக்கும் ஆமென். அல்லேலூயா. ஒரு சேதமும் இல்லாம நம்மை ரட்சிக்க, அவர் நம்மை காக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நம்ம ரட்சித்து அவர் நம்மை காப்பதற்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த எண்ணம், அந்த உணர்வு உங்களுக்கு தேவை. எந்த நேரத்திலும் தேவன் எனக்கு துணையாக இருப்பார். இப்போ தேவ சித்தத்தின்படி வாழணும், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழணும். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாக வாழணும். தேவனுக்காக இழக்க வேண்டியதெல்லாம் நீங்கள் இழக்கணும். தேவத்தை சித்தத்தை செய்கிறவர்கள் உலக காரியங்களில் ஈடுபட்டிருக்க மாட்டாங்க, உலக விருப்பங்களை உலக காரியங்களை செய்துட்டு இருக்க மாட்டாங்க, தேவனுக்கு விருப்பமானதையே செய்வாங்க இல்லையா? அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவர் எனக்கு பிரியமானதையே செய்கிறபடினால் நான் இவரோடு கூட இருக்கிறேன். பிரியமானவரே பிரியமானதை செய்கிறவர்களோடு கூட தேவன் கூட இருப்பார், கூட இருந்து நடத்துவார். ஆமாம், நீங்கள் உலக காரியங்களுக்கு பிரியமான விஷயங்களை நாம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. சில பேர்லாம் பாருங்கள், ஃபோன் போட்டால் ரிங்டோன் சினிமா பாட்டு வருது. அல்லேலூயா. சினிமா பாட்டுலாம் நம்ம கேட்டுக்கிட்டு, சினிமா படங்களை பார்த்துக்கிட்டு, உலக காரியங்களுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருந்துட்டு அதெல்லாம் ரசிச்சுட்டுலாம் இருந்தால் ஆண்டவர் நடத்த முடியாது. தேவனுக்காக நீங்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும், அர்ப்பணிக்கணும், தேவ சித்தத்துக்காக வாழணும், வீட்டில் ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. உலக சிநேகத்தை வெறுக்கணும், உலக நட்புகளை விடணும், பாவ செயல்களை விடணும். அப்போ தேவன் உனக்கு துணையாக நிற்பார். ஸ்தோத்திரம். கையை வைத்து சத்தமாக சொல்லுங்க, ஆமாம், உன்னை ஒருவரால் அசைக்க முடியாது. அல்லேலூயா. சொல்றார்ல, கர்த்தரின் வலது பக்கத்திலே துணையாக இருக்கிறார், ஆதலால் நான் அசைக்கப்படுவதே இல்லை. உன் வாழ்க்கையை பெருங்காற்று வந்தால் நீ அசைப்பதில்லை, பெரும் புயல் வந்தாலும் உன் வாழ்க்கை அசைக்காது. என்ன வேணா வந்துட்டு போகலாம், எதுலேயும் உன் வாழ்க்கை என்ன செய்யாது? சொல்லுங்களேன், வாயை திறந்து, என்ன செய்யப்படாது? உன் வாழ்க்கை அசைக்கப்படாது. நம்ம வாழ்க்கை கூடவே இருப்பார், துணையாக நிற்பார், எல்லாத்துலேயும் தப்பி வித்துட்டே வருவார். ஆமாம், சகோதரனுடைய கையில் தப்பி வைக்கிறார், அந்த பள்ளத்திலிருந்து அவனை தப்பி வைக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அடிச்சு அப்பவே கொண்டிருக்கலாம், குழியில் தூக்கி போட்டுடுறான்.
ஸ்தோத்திரம், அல்லேலூயா. குடியில் அவன் விழுந்து அப்படியே பசிய பட்னியோட சாகணும் அவன். ஆனால் அவன் ஒரு சகோதரன் என்ன பண்ணுறான், வரவங்கிட்ட நம்ம இவனை விற்றா கூட ஒரு 30 வெள்ளிக்காசுக்கு 20 வெள்ளிக்காசு கிடைக்குமே அப்படின்னு தூக்கி என்ன செய்துட்டான், அந்த வழியில் வருவனுக்கு அவனை விற்கிறான் பாருங்க. அப்போ யார் தப்பி விற்கிறா? சகோதரர்கள் தப்பி விற்கலை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த இடத்துல தேவன் துணையாக இருந்ததுனால கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறார். உனக்கு தீமை செய்ய வருகிறவர்கள் அதான் சொல்கிறார், எல்லா தீமைக்குன்னு அதனால தான் கீழே முடிக்கிறார். அதனால தான் யோசேப்பு கடைசியில் சொல்லும்போது சொல்கிறார், நீங்கள் எனக்கு என்ன செய்ய நினைத்தீங்க? தீமை. வாயை திறந்து சொல்லுங்கள், என்ன செய்ய நினைத்தீங்க? தீமை. உலகம் தீமையான உலகம், பிசாசு தீமை செய்கிறவன், மனிதர்கள் உனக்கு தீமை செய்கிறவர்கள். சுற்றி இருக்கிறவங்கலாம் சில பேரெல்லாம் நல்லா முகத்துக்கு முகம் சிரித்து பேசலாம். சொல்கிறது புரியுதுங்களா? ஐயோ நல்லா சிரித்து பேசுகிறாங்களே, நல்லா தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது, நம்ப முடியாது இன்னைக்கு. அல்லேலூயா. அவர்களுக்கு அவர்களுடைய இருதயத்தில் கேடுபாடுகள் இருக்கும், தீமைகள் நிறைந்த இருதயமாக இருக்கும் நம்ம மேலே. ஆனால் நம்ம வாயில் தான் என்ன இருக்கும்? சிரிப்பு இருக்கும், பேச்சு இருக்கும். இருதயத்தில் என்ன இருக்குது? தீமை. நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் அப்படி இருந்தாலும் ஆண்டவர் உங்களை காக்க வல்லவராக இருக்கிறார். கையை தட்டி சொல்லுங்க, அல்லேலூயா. தேவன் துணையாக இருந்தாருன்னா கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? சொல்லுங்க வாயை திறந்து, கர்த்தர் உன்னை காப்பார். கர்த்தர் உன்னை அவர்கள் கையிலிருந்து தப்பி வைப்பார் அவர். ஸ்தோத்திரம். இன்னைக்கு தெரியாது இல்லையா? தெரியுதா உங்களுக்கு? ஐயோ இவங்களா இப்படி போய் என்னை பற்றி பேசிட்டாங்க, இவங்களா இப்படி சொல்கிறாங்க. நீங்கள் எத்தனை பேரை சொல்லியிருப்பீங்க வாழ்க்கையில் அனுபவத்தில்? சொல்லுங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்ட உலகத்தில் தேவன் நமக்கு துணையாயிராவிட்டால், ஒரு இடத்துல சொல்லல, கர்த்தர் எனக்கு துணையாவிட்டால், கர்த்தர் மாத்திரம் எனக்கு ஆதரவாயிராவிட்டால் அப்படின்னு சொல்கிறார்ல, அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு துணையும் நமக்கு ஆதரவாக இராவிட்டால் நன்னை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். எப்படி? உயிரோடே விழுங்கிடுவாங்களாம். பார்த்துங்க, அல்லேலூயா. அதான் பிசாசு யாரை விழுங்கலாமோ. அப்போ உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய துணை, கர்த்தருடைய பாதுகாப்பு எல்லாவற்றிலும் இருந்து நம்ம ரட்சித்து கொண்டே வருகிறது. தாவீதை பற்றி சொல்லும்போது, எப்படி ஆகிலும் ஒரு நாள் யார் கையில் சாவான்? சொல்லுங்க, யார் கையில் சாவான்? சவுல் கையில். ஏன்னா அவர் யாரு? சத்தமாக சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லலாம் கேட்கும்போது. இல்லை நிமிர்ந்து நின்று உட்காந்து கேளுங்க செய்தியை. பிரைஸ் தி லார்ட். யார் அவரு? ராஜா. அவர் பெரிய ராஜ்யத்தை ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறார். இவன் ஒரு சின்ன பையன், பிரைஸ் தி லார்ட், ஒரு வாலிபன். அவன் பயந்து ஓடி காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறான். அவனோட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவ்வளோதான். அதனால வெளியில் இருக்கிறவருடைய எண்ணம் என்ன? ஒரு நாள் சவுலுடைய கையில், தாவீதுக்கே அந்த சந்தேகம் வந்துருச்சு, ஒரு நாள் சவுலுடைய கையில் நான் சாக போகிறேன்னு. அவனே பயம் அவனுக்கே வந்துருச்சு. ஏன்னா அவளை விட பலசாலி. யாரை விட பலசாலி? தாவீதை விட யார் பலசாலி? சவுல். ஏன்? அவர் பெரிய ராஜா, ராஜ்யம் அவன் கையில் இருக்கு. அநேக சேவகர்கள் அவனுடைய கரத்தில் இருக்கிறாங்க. அவனிடத்தில் அநேக பலசாலிகள், யுத்த வீரர்கள் கூட இருக்கிறாங்க. சவுலை கொல்ல தேடிக்கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அவனே சொல்றான், ஒரு தெள்ளு பூச்சியை தேடி வந்தீங்களாண்டா. தெள்ளு பூச்சின்னா என்னது? ஒன்றுமே இல்லாது இல்லையா? சோத்திரம். தெள்ளு பூச்சியை தேடி வந்தீங்களே அப்படின்னா, அப்போ யார் துணையா இருந்தா அவனுக்கு? சத்தமாக சொல்லுங்க. தேவன் துணையா இருந்ததினால அதான் சொல்ற, தேவ சித்தத்தை செய்ய வேண்டியவன். தாவீதை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? அவன் என் இருதயத்துக்கு பிரியமானவன், அவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான். அப்படி உன்னை குறித்து அறிந்திருப்பார் என்று சொன்னால் அவர் எல்லாவற்றிலும் உனக்கு துணையா நின்றுட்டே இருப்பார். எப்படிப்பட்ட மனிதர்கள் எழும்பட்டும், எப்படிப்பட்ட நல்ல கையை தட்டி ஜீவனோடு சொல்லுமா, தோத்திரம் விளங்குதா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். நம்ம தேவனோடு நடங்க. தேவ சுத்தத்தை செய்கிற இருதயம் உனக்குள்ள இருப்பது என்பதை, தேவனுக்கு பிரியமானதை நீ செய்வாய் என்கிற எண்ணம் உனக்குள்ள இருக்கிறது என்பதை தேவன் அறிந்திருப்பார் என்றால் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார். அவர் உன்னை என்னாலும் கைவிடவே மாட்டார். ஜீவனோடு தட்டுற மாதிரி தெரியல, வசனத்தை உள் வாங்கி தட்டுற மாதிரி தெரியல. அல்லேலூயா. அவர் என்ன செய்ய மாட்டார்? அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார். ஆமாம், அல்லேலூயா. சோத்திரம். இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு சண்டே ரைட் ஆராதனைக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு வந்தவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். சாரா இருக்கிறீங்க. சோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் வாக்குத்தத்த செய்தியெல்லாம் இருதயத்தில் இருக்கு? சோத்திரம். எத்தனை பேருக்கு இருக்குன்னு கேட்குறேன்.
ஆமாம், டக்குன்னு கண்ணை மூடிட்டு அப்படியே நோட்ஸை பார்க்காம ஒரு 7 குறிப்பு தெரிஞ்சவங்க கடகடன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 7 பாயிண்ட்டை சொல்லுங்கள் பார்ப்போம். முதல் வாக்கு தத்தத்தை சொல்லுங்கள் டக்குன்னு தெரிஞ்சவங்க சத்தமா. எல்லாரும் சொல்லலாம் தெரிஞ்சவங்க சத்தமா. பூமியிலே திரளாய் விருத்தியாகுங்கள். அப்புறம் சொல்லுங்க. 7 குறிப்பை டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். எதில் விருத்தியாக்குவார்? ஆசீர்வாதத்தில். அப்புறம் மந்தையை பலப்படுத்தி விருத்தியாக்குவார். விசுவாசத்திலே விருத்தி, ஞானத்திலே விருத்தி, வசனத்தில் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொன்னீங்களே தாங்க, இதெல்லாம் செய்யுங்கன்னு கேட்டீங்களா? ஒரு வாரம் ஆச்சு கேட்டவங்க எத்தனை பேர்? உண்மையா டெய்லி இந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் வாயினால் அறிக்கை செய்தவங்க எத்தனை பேர்? அப்போ தான் கர்த்தர் அதை செய்வார், நிறைவேற்றுவார். இதனுடைய வாக்குத்தத்தம் ஏசியை ஆவடி பாஸ்டர் அதே வாக்குத்தத்தை தான் கொடுத்துருக்கிறார். அதனுடைய விளக்கத்தை விரிவாக்கத்தை அவ்வளோ அருமையாக சொல்கிறார். விருத்தியாங்கள்ன்ற வார்த்தைக்கு 7-8 பைபிளில் இருக்கிற மொழிபெயர்ப்புலேருந்து சொல்லுகிறார். அல்லேலூயா. தடை இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவன் நம்மை விருத்தியாக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய ஆதீன திட்டத்தில் சித்தத்தில் இருக்கிறது ஒன்று என்னது? தன் ஜனங்கள், தன் பிள்ளைகள், தன் சபை விருத்தியாக வேண்டும் என்று தேவனுடைய ஆதீன திட்டத்தில் சித்தத்திலே இருக்கான். புரியுதா உங்களுக்கு? குடும்பமான செய்தி அனுப்புகிறேன், நல்லா கவனிக்க, கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி நல்லா சொல்லுங்க. வசனங்களை நம் இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதான் பவுல் சங்கீதக்காரன் சொல்கிறான், வார்த்தை எனக்கு எங்கே வச்சிருக்கிறேன்? என் இருதயத்திலே வைத்தேன்னு சொல்கிறான். எங்கே வைத்தேன்? ஆமாம், இருதயத்திலே உங்கள் வசனத்தை வைத்தேன். இருதயத்தில் உன் வசனம் இருந்தால் போதும், வாழ்க்கையில் என்ன வராது? வசனம் எல்லாம் ஓடியே போகும் நிச்சயம். சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவனுடைய சித்தத்தை செய்கிறவருடைய வாழ்க்கையில் தேவன் அவர்களை விட்டு என்ன செய்ய மாட்டார்? விலகவும் மாட்டார். அவர்களை ஒரு நாள் ஆண்டவர் கைவிடவும் மாட்டார். எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். சிங்கத்தின் வாய்க்கு உன்னை விலக்கி ரட்சிக்கிறவர். சோத்திரம். உனக்கு என்னவா இருப்பார்? உனக்கு துணையாகவே நிற்பார். சத்தமாக சொல்லுங்க, எப்படி இருப்பார் அவர்? துணையாகவே நிற்பார். தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், சங்கீதம் 18 பாருங்க. சங்கீதம் 18 எடுத்துக்கொள்ளுங்க. 18ஆம் சங்கீதத்தில் என்னிலும் பலத்த சத்துருடைய கைக்கும் அப்படின்னு சொல்லுவார். சங்கீதம் 18 சொல்றார் பாருங்க. எடுத்து வேகமாக எடுத்து வாசிங்க. 18 என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த சத்துருவுக்கும், என் பலத்த சத்துருவுக்கும், என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். சத்தமா சொல்லுங்க. ஐயோ, பாத்தீங்களா இல்லையா வசனத்தை? சத்தமே வரமாட்டேதாம்மா. பின்னாடி எல்லாம் கையை உயர்த்தி நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க, முழு பலத்தோடு. என்ன போட்டிருக்கு? என்னிலும் அதிக. எல்லாரும் வாசிங்க பாப்போம். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என்னை விட பலத்தவர்கள்ன்றார். அல்லேலூயா. என்னை விட பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துரு. புரியுதுங்களா உங்களுக்கு? பலப்பட்டவன் பிசாசு யாரு? நம்மளை விட. ஆமாம், வல்லமையுள்ள வந்த ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அவர்கள்ட்டிருந்து என்னை கர்த்தர் என்ன பண்ணினார்? விடுதலையாக்கினார், விடுவித்தார் என்றான். அவர்கள்ட்டிருந்து என்னை காப்பாற்றினார். முதல் வசனத்தில் சொல்லும் போது சொல்றாரு பாருங்க. 2வது வசனத்துல கர்த்தர் என் கண்மலையும், என் கோட்டை, என் இரட்சகரும், என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். என்ன சொல்றார்? கர்த்தரே எனக்கு பாதுகாப்பு. கர்த்தரே என்னது? கேடகம் அப்படின்னு என்னது? கோட்டை இல்லையா? அப்போ அடைக்கலம். இதுல என்னது? சத்தமா சொல்லுங்க, என்னது? பாதுகாப்பு. தேவனே என்னுடைய பாதுகாப்புன்னு சொல்லுகிறார். தம்முடைய சித்தத்தை செய்கிற தேவ பிள்ளைக்கு தேவனே எனக்கு பாதுகாப்பாக இருந்தார். பலத்த சத்ருவின் கைக்கு தப்புவிக்கும்படி அவர் எனக்கு பாதுகாவலராக இருந்தார். அல்லேலூயா. அவரே நமக்கு அரணும் கோட்டையுமாய் இருக்கிறார்.
சங்கீதம் 91 தானே சொல்லுது. 4வது வசனம் படிங்க. சங்கீதம் 91:4. சங்கீதம் 91:4. அவர் தமது, படிக்கிறவங்க டக்கு டக்குன்னு எடுக்கணும். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எப்படி மூடுவாரா? தம்முடைய செட்டையின் மறைவிலே சிறகுகளாலே நம்மை மூடுவாரா. பாதுகாப்பு விளங்குதா இல்லையா? ஐயா உயர்த்தி நல்ல சத்தமா சொல்லுங்கம்மா. என்னது? தேவன் நமக்கு பாதுகாப்பு. அவருடைய சத்தியம் பரிசையும் எனக்கு கேடகமாகும். அல்லேலூயா. உணர்றீங்களா? அதெல்லாம் கர்த்தர் எனக்கு பாதுகாப்பா இருக்கிறாரு. தேவன் எனக்கு துணையா இருக்கிறார். யாருக்கு துணையா இருப்பார்? யாருக்கு பாதுகாப்பா இருப்பார்? சொல்லுங்க சத்தமா. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? தேவ சித்தத்துக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். தேவ சித்தத்தின்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையை எதுக்கே அர்ப்பணிச்சுக்கிட்டே இருக்கணும்? தேவ சித்தத்துக்கு. வாய் திறந்து சொல்லுங்கள். எதுக்கு அர்ப்பணிச்சுட்டே இருக்கணும்? தேவ சித்தத்துக்கு. உங்களையும் குடும்பத்தையும் தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிச்சுட்டே இருக்கணும். கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்துவார். எவ்வளோ பலத்த சத்துருக்கள் வரட்டும், உங்களை விட எவ்வளோ பலவான்கள் வரட்டும், அவருடைய கைகளுக்கு உன்னை நீங்களாக்கி நடத்துவார். போகிற இடமெல்லாம் உனக்கு துணையாக இருப்பார். ஆமென். அல்லேலூயா. சொல்றார்ல, போக இடமெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களை உனக்கு கட்டளையிடுவார். ஆமென். அல்லேலூயா. போகும் இடமெல்லாம் நம்மை காப்பார். நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு கூட வருவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்க போனாலும் தேவன் அங்க நம்மளோடு கூட இருப்பார். யோசேப்பு சிறையில் இருந்தான். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எவ்வளவு அருமையான வார்த்தைங்க. நீ எங்க இருக்கிறன்றது முக்கியம் இல்லை. பெரிய பெங்களால வாழ்றேன் அப்படின்றது முக்கியம் இல்லை. நீ கர்த்தருக்கு சித்தமானபடி கர்த்தருடைய சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்ட பிள்ளையா இருந்தா, நீ ஒரு குடிசை வீட்டில் இருந்தாலும் கர்த்தர் அங்கேயும் உன்னோடு கூட இருப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 10க்கு 10 வீட்டில் இருந்தாலும் உன்னோடு கூட இருப்பார். எங்க இருந்தாலும் நம்மளோடு கூட இருப்பார். நீ என்ன வேலை செய்திருந்தாலும் உன்னோடு கூட இருப்பார். நீ எந்த ஜாதியா இருந்தாலும் உன்னோடு கூட இருப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் ஜாதியெல்லாம் பார்க்கிறவர் அல்ல. அவர் ஜாதியின் ஒன்றை ஏற்படுத்தவே இல்லை. அதை ஏற்படுத்தினது யாரு? மனுஷன்தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆதாம் ஏவாளையும் படைக்கும் போது நீ ஒரு ஜாதி நீ ஒரு ஜாதியில் இல்லை, நீ ஆண் ஜாதி பெண் ஜாதி, அவ்வளோதான். 2 ஜாதி தான் உலகத்தில். என்னது? ஆண் ஜாதி பெண் ஜாதி, அவ்வளோதான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம். யாருமே நம்ம சபைக்குள்ளே வரவங்க ஜாதி பெருமை பாராட்டாதீங்க, ஜாதியை முக்கியத்துவப்படுத்தாதீங்க, ஜாதியை எல்லாம் சிந்திக்காதீங்க மைண்டில். கையை உயர்த்தி நல்லா சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் செய்தால் தேவனுக்கு முன்பாக பாவமாயிடும், குற்றமாயிடும். பிரைஸ் காட். அல்லேலூயா. சத்தமாக சொல்லணும். வாயை திறந்து அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா சொன்னால் ஆண்டவருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் வரும். சோத்திரம் பண்ணுனா கிருபை பெருகும். ஒரு மாதிரி இருந்தால் 10 நிமிஷம் சோத்திரம் பண்ணி பாருங்க, தேவ கிருபை உங்கள் வாழ்க்கையில் வரும். சோத்திரம். அல்லேலூயா. தேவ வசனங்களை நாம் கேட்கும்போதே தாகத்தோடும் ஆர்வத்தோடும் கேட்குறவங்க. அறிவிலிருந்து கேட்டேன்னா அறிவோடு போயிடும். இருதயத்தை திறந்து கேட்டேன்னா வசனங்கள்லாம் உங்கள் இருதயத்துக்குள்ளே போகும். அதுக்கு தான் சொல்கிறது, நான் பாட கேளுங்க கவனிங்கன்றேன்னா சும்மா இல்லை, கவனிக்காமல் இல்லை யாரும். ஆனால் நம்ம மனதளவிலிருந்து கவனிக்கணும், இருதயத்திலேருந்து கவனிக்கணும். ஆண்டவர் பேசும்போதே நிறையா தரம் சொல்கிறார். அப்போ எல்லோரும் காது இல்லாமையா உட்காந்துருக்குறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? காதுள்ளவன் கேட்க கடவன்றார். அல்லேலூயா. என்ன சொல்கிறார் ஆண்டவர்? காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்றார். எல்லாரும் காதோட தான் உட்காந்துருக்குறான். கவனி, உன் காதை திறந்து கவனின்றார். வார்த்தை சும்மா போகிறது முக்கியம் இல்லை, இந்த காது வழியாக உன் இருதயத்துக்குள்ளே போகும். ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ கர்த்தர் எல்லாவற்றிலும் பாருங்க பிரியமானவர்களே, தேவன் நீ எங்கே போனாலும் உன்னோடு கூட, சிறைச்சாலையில் அவனோடு கூட, அல்லேலூயா, அடிமைத்தன வீட்டில் அவனோடு கூட. ஆமாம். காரணம், யோசேப்பு என்ன செய்கிறவன்? தேவனுடைய உன்னத சித்தத்தை செய்கிறவன், உன்னத திட்டத்தை நிறைவேற்றுகிறவன். தேவன் அவனுக்கு துணையாகவே இருந்தார். தேவன் அவனோடு கூடவே இருந்தார். சித்தத்தை செய்து முடிச்சானா இல்லையா? தாவீது தேவ சித்தத்தை செய்து முடிச்சாரா இல்லையா? எவ்வளோ பேர் எழும்பினாலும் கர்த்தருடைய சித்தத்தை கடைசி நாளில் கூட நிறைவேற்றி முடித்தார். மரண தருவாயில் கூட அவர் ராஜாவா மரிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்தது தேவனுடைய சித்தத்தில் இருதயத்தில் இருக்கிறது யார்? அவனுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தாலும் அதோனியா எழும்பிட்டான். பரவாயில்ல, அவனும் என் பிள்ளை தானே, அவனையே ராஜாவா அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லலை.
தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறவன் யார் அப்படின்னு அறிந்து சாலமோனை தான் ஆண்டவர் சொல்றார். அப்படின்னு அதான் தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றி முடித்துட்டு போனார். சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அப்படி தேவனுடைய உன்னத திட்டத்தை சித்தத்தை தேவன் தன்னுடைய சகோதரர்களை அரவணைக்க வேண்டும், குடும்பங்களை நடத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் குடும்பத்திற்கு, ஆபிரகாமின் சந்ததிக்கு நீர் பாதுகாப்பா துணையா இருந்து நீ அவர்களுக்கு ஆதரவா இருக்க வேண்டும் என்று தான் யோசேப்பை எழுப்புறார். அதுதான் அவருடைய சித்தம். அதுக்கு அவன் கரெக்டாக செய்கிறான். தனக்கு ஒரு காரியம் வந்தவுடனே, தனக்கு ஒரு காரியம் நடந்தவுடனே என்ன செய்யல? தன் சகோதரர்களை பகைக்கிறவர்களாகவோ விரோதிக்கிறவனாகவோ இல்லை, தேவனுடைய விருப்பத்துக்கு தன்னை இணங்கி கொடுக்க, தன் சுயத்தை சிலுவையிலே சாகடித்தவனாக. இல்லையா? சொல்லுங்க பாப்பா சத்தம்மா. ஆமாம், தேவன் நம்மை காப்பாற்றும் போது, தேவன் நம்மை ஆதரிக்கும் போது, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, ஆமென், அல்லேலூயா, நாம் தேவனுடைய இருதயத்தை போல இருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆமென். உலகத்தானுக்குள்ள இருக்கிற இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. தேவன் விரும்புகிற இருதயம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். தேவன் என்னெல்லாம் நினைக்கிறாரோ, அவர் விருப்பப்படுகிறாரோ அவைகளை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. ஆபிரகாம் தம்முடைய தேவன் பெரிய ஆதீன திட்ட சித்தத்திற்கு ஆபிரகாம் அழைக்கிறார். அவன் எகிப்துக்கு போகிறான். பார்வோனுடைய கையில் தன்னுடைய மனைவி சாரால் பிடிக்கப்படுகிறாள். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்தார்? தேவன் துணையாக இருந்ததினால பார்வோன் பயந்து நடுங்கி, அவன் மனைவி மாத்திரம் இல்லை, கூட வேலைக்காரிகளை பொருள் பொண்ணெல்லாம் கொடுத்து, எப்பா நீங்கள் போயிட்டு வாங்க சோத்திரம் சொல்லி அனுப்பிவிட்டாங்க. ஐயா உயர்த்தி நல்லா சொல்லுங்க. தேவன் துணையாக இருந்தனால அவ்வளோ பெரிய ஆளுமை உள்ள ஒரு நபர்கிட்ட இருந்து இவன் ஆபிரகாம் வெளியில் வர முடியாது. கர்த்தர் துணையாக இருந்து எச்சரித்தார். அபிமெலேக்கு அதே மாதிரி செய்யும்போது அவனையும் கர்த்தர் எச்சரித்தார். அதனால் அவர்கள் பயந்து என்ன செய்தார்கள்? தேவனுக்கு பயந்து. அப்போ தேவன் நம்மளோடு இருந்தார்னா, உனக்கு விரோதமாக யாராவது செயல்படுவாங்கன்னா, உனக்கு விரோதமாக யாராவது பேசுவாங்கன்னா, கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவர்களை எச்சரிப்பார், அவர்களை கண்டிப்பார் ஆண்டவர். அவர்களுக்கு என்ன செய்வார்? அவர் உன் மேலே கை போடாதபடி கர்த்தர் என்ன செய்வார்? பாதுகாத்து. அதுதான் துணை. உனக்கு துணையாக இருக்கிறன்னு அங்கே போவார். யாக்கோப்புக்கு விரோதமாக லாபான் வரும்போது தானே போனார். போய் சொல்கிறார், அவனுக்கு நீ நன்மையை தவிர. ஆமாம், அதான் எல்லா தீமைக்கு விலக்கி காக்கிறவர். ஸ்தோத்திரம், நல்ல சத்தமாக சொல்லுங்க. அதான் எல்லா தீமைக்கும் அவர் சொல்லுகிறார். அவர் எல்லா தீமைக்கும் அவர் என்ன செய்தார்? விலக்கி காத்து எங்கே அடையும்படி செய்வார் நம்மளுக்கு? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம், முதல் வசனம் சொல்லும்போது அவர் என்னை பலப்படுத்தி சொல்றார் பாருங்க. அவர் எனக்கு துணையாக இருந்து, இரண்டாவது என்னை பலப்படுத்தி, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, சிங்கத்தின் வாய்க்கு காப்பாற்றி என்னை எல்லா தீமைக்கு விலக்கி தம்முடைய ராஜ்யத்தை அடையும்படி. இந்த குறிப்பு எழுதுங்க, நோட்ஸில் வச்சிருக்கிறவங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எனக்கு துணையாக இருந்து, என்னை பலப்படுத்தி, சிங்கத்தின் வாயிலிருந்து காப்பாற்றி, என்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து பரமராஜ்யத்தை அடையும்படி கிருபை தருவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த நோட்ஸில் நீங்கள் அதை தெளிவாக பார்க்கணும். அதில் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்த குறிப்பு என்ன சொல்றார்? அடுத்து கீழே அடுத்த வசனம், அடுத்த வசனம் அப்போஸ்தல நடபடிகள் 27 பாருங்க. 23வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 23 25 வரைக்கும் அப்போஸ்தல நடபடிகள் பவுல் சொல்லுகிற காரியம் இங்கே வாசிங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே. ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றார்? பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆமென். அல்லேலூயா. தேவன் என்ன செய்தார்? உனக்கு தயவு பண்ணினார். மேல் வசனத்தில் சொல்லும்போது பாருங்க, ஆகிலும் திடமனதாரில் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பல் சேதம் இல்லாமல் உங்கள் ஒருவனுக்கு என்ன வராது? பிராண சேதம் வராது. பவுல்கிட்ட சொல்றார், கப்பல்ல யாத்திரையில் இருக்கும்போது அங்க பெரிய ஒரு பாதிப்பு, அங்க ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது சொல்றார், இவன் என்ன செய்யணும்? பவுல் இன்னும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? சத்தமா சொல்லுங்க. பவுல் என்ன செய்ய வேண்டியிருக்கு? தேவனுடைய சித்தத்தை இன்னும் அவன் செய்ய வேண்டியது நிறைய காரியங்கள் இருக்கு. கையை உயர்த்தி நல்லா சொல்லுங்க.
அங்க என்ன சொல்றார் ஆண்டவர் பவுலுக்கு? பயப்படாதே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். நீ என்ன செய்யணும்? இன்னும் போய் ராயனுக்கு முன்பாக நிற்கணும். இன்னும் என்னுடைய வேலையை செய்ய வேண்டி இருக்கு, என்னுடைய சித்தத்தை செய்ய வேண்டி இருக்கு. அதனால உன்னை மாத்திரம் இல்ல, உன்னோடு இருக்கிற யாவரையும் நான் காப்பாற்றுகிறேன்றார். விளங்குதாமா? கையை தட்டி சொல்லுங்க. நீங்க கர்த்தரை உண்மையா தேடினா, தேவ சித்தத்தை செய்கிற நபரா இருந்தா, நாம மாத்திரம் இல்ல, நம்மால 10 பேர் காப்பாற்றப்படுவாங்க. சோத்திரம். அல்லேலூயா. நம்மால் என்ன செய்யப்படுவோம்? 10 பேர் உன்னால உன் குடும்பத்தை காப்பாற்றுவார். சோத்திரம். அல்லேலூயா. உன்னாலும் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் ஆண்டவர் காப்பாற்றுவார். எதற்கு? ஆண்டவருங்க சொல்லுகிறார், அவன் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன். அங்கே பெரிய சேதம் வருது, அங்கே ஒரு பெரிய பாதிப்பு தெரிந்து கொள்ளுங்க. ஐயோ நான் அழிஞ்சிருக்கணும், ஏதாவது ஆயிடுமோ என் வாழ்க்கையில்? இல்லை, நீங்கள் விசுவாசமாக சொல்லணும், தேவ சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறுகிற வரைக்கும் என் வாழ்க்கையில் தலையிலிருந்து, அதை தான் சொல்லுவார். இந்த அதிகாரத்தில் தான் சொல்லுவார். பாருங்க, வாசிங்க 34. ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றால், உங்க தலையிலிருந்து என்ன விழாது? சத்தமா சொல்லுங்க. விளங்குதா இல்லையா? எவ்வளவு முடி கொட்டுது. நம்ம வசனம் பொய் சொல்லுமா? நம்ம தலையிலிருந்து விழுகிற ஒவ்வொரு முடியும் கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாராங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த வர்ணனையை கொடுத்தது யார்? தலையில் முடிய வச்சது யார்? தேவன் வச்சார். அல்லேலூயா. நமக்கு பாதுகாப்புக்காக கொடுத்தது அது. சோத்திரம். அழகுக்காக. இன்றைக்கி அதை போட்டு இப்படி வாடுறோம், அதை போட்டு இங்கே வாடுறோம், அதை போட்டு இப்படி வெட்டுறோம், அப்படி வெட்டுறோம். அதுதான் சொல்கிறது, ஒழுங்கா வாரி சீவு. ஸோ அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா உங்களுக்கு? சோத்திரம். அல்லேலூயா. அப்போ தேவன் பாருங்க, நமக்கு முடியை எது கொடுத்துருக்கிறார்? நம்முடைய பாதுகாப்புக்கு அது. சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம். அந்த முடி கூட ஒன்று கீழே விழுதுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம்? அறிவிருப்பாக பார்க்குறோம் இல்லையா? சாப்பாட்டிலேருந்து என்ன பண்ணுவோம்? ஐய தூக்கி போடுறது இல்லை. சோத்திரம். புரியுதா உங்களுக்கு? முடி வெட்டுற கடைக்கு போனால் நம்ம தலையிலேருந்து தான் விழும், ஆனால் அதை மிதிக்கிறதுக்கு யோசிப்போம். அந்த ரசிக்கப்படாத முன்னாடியில் எப்படி முடி வெட்டு வந்தால் என்ன பண்ண மாட்டாங்க? வீட்டுக்குள்ளே வரக்கூடாது இல்லையா? என்ன பண்ணிட்டு வா, குளிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே வா. அந்த துணியெல்லாம் எங்கேயோ சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஓரமாக போடுவாங்க. முடி வெட்டு அந்த துணியெல்லாம் சொல்லுங்கள், ஓரமாக போட சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நான் சில பையலாக இருக்கும்போது ஒரு முடி வெட்டு ஒரு வீட்டுக்கு போனேன், எங்கள் மாமா வீட்டுக்கு. உள்ளே போயிட்டேன். போகும்போது இருறா என்ன பார்த்தோன்னே தெரியுதில்ல, முடி வெட்டிட்டு வந்துக்கிறான் பொழுது. முடி வெட்டி வந்துக்கிறேன், அப்படியே நெல். சோத்திரம். வெளியிலே நிற்க வச்சு தண்ணி கொடுத்து, வெளியிலே டீ கொடுத்து, வெளியிலே அனுப்பிச்சி விட்டாங்க. என்ன பண்ணல? சோத்திரம். அல்ல நம்மளும் அப்படியே 4 பேரை பார்க்க என்ன ஆயிரம்? ஆண்டவர் அறியலைன்னா, தேவன் அறியலைன்னா என்ன பண்ணுவோம்? நாளாக இதே பழக்கம் நமக்கு வந்துடும் இல்லையா? இதான் பாரம்பரியமாயிடுது. சொல்கிறது விளங்குதாங்க? சின்ன பிள்ளைலேருந்து பெற்றோர்கள் பெரியவர்கள் செய்கிறத பார்த்தா இன்றைக்கி உலகம் முழுவதும் எதை கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கு? தேவன் சொல்லாத ஒரு பாரம்பரியத்தை கடைபிடித்து கொண்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட பின்பும் நம்ம பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. கையை வைத்து சொல்லுங்கள். அதனால் முடி வெட்டிட்டு அப்படியே அலையணும்னு அவசியம் இல்லை, குளிச்சுக்கலாம். வீட்டுக்குள்ளே வந்தால் தீட்டு அப்படி நினைக்கக்கூடாது. வந்தால் நினச்ச இடத்துல கொட்டும், அப்படி பெட்டெல்லாம் ஆகிடும், மற்ற ட்ரெஸ்ஸெல்லாம் ஆகிடும். அப்படி வேணால் நினச்சி குளிக்க சொல்லுங்கள், தப்பு இல்லை. தீட்டு குற்றம்னு நினைக்கக்கூடாது. சொல்கிறது விளங்குதா இல்லையா? சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம். சோத்திரம். வீடை நம்ம என்ன செய்யணும்? சுத்தமாக கழுவணும், பெருக்கணும். அப்படின்னா வெள்ளிக்கிழமை தான் கழுவணும், வெள்ளிக்கிழமை தான் பெருக்கணும் அப்படின்னு இல்லை. எந்த நாள் என்ன பண்ணலாம்? வீட்டை கழுவி சுத்தமாக பெருக்கி வச்சுக்கலாம். சோத்திரம். அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை குளிக்காமல் இருக்கிறியே அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன் வெள்ளிக்கிழமை தான் குளிக்கணுமா? சொல்லுங்கள், விளங்குதா இல்லையா? புரியுதா இல்லையாங்க? வெள்ளிக்கிழமை தான் குளிக்கணுமான்னு கேட்குறேன். வெள்ளிக்கிழமை நாள் அதுமா? சொல்லுங்கள். இப்படி அழுக்கு துணியோடு அலையிறிய, குளிக்காமல் மோங்கோட கழுவாமல் சுற்றுறியேம்பாங்க இல்லையா? அப்போ வெள்ளிக்கிழமை தான் குளிக்கணுமா? எந்த நாள் என்ன செய்யலாம்? நம்ம குளிக்கலாம். சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம். வெள்ளிக்கிழமை அதுவுமா வீட்டில் விளக்கு லைட்டு போடாமல் வச்சுக்கிறியாம்மா? எல்லா நாளும் லைட்டு போடலாம். கரண்ட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது? சொல்லுங்கள். மொத்தத்துக்கு ஏதாவது ஆகிப்போச்சு மேலே என்ன பண்ணுறான்? இப்போது மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறாங்க? சத்தமாக சொல்லுங்கள், என்ன பண்ணுறாங்க? அப்போ என்ன பண்ண முடியும்? சொல்கிறது புரியுதுங்களா? ஊரெல்லாம் தண்ணி வந்துருச்சு, போய் மெழுகுவத்தி வாங்கிறதுக்கே வழி இல்லை. மெழுகுவத்தி வாங்க போனால் மெழுகுவத்தியே கடையில் இல்லை.
ஏன்னா இருக்கிறதெல்லாம் எல்லாம் என்ன செய்யிட்டாங்க. எத்தனை நாளைக்கு நீ வாங்கி பற்ற வைக்க முடியும்? மெழுகுவர்த்தி தயாரிக்கிறதுக்கே மிஷின் வேணும். கரண்ட் இருந்தால் தானே அது வரும். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ எல்லாம் மாறி போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் அப்படிலாம் படைக்கலை நம்மளை. அவர் நிலாவை கொடுத்துக்கிறார் வெளிச்சம், சூரியனை பகலுக்கு வெளிச்சமாக கொடுத்துருக்கிறார். அவரை நம்ம ஆராதிக்கணும், அதையே ஆராதிக்கக்கூடாதுன்றார். படைச்சதையே ஆராதிக்காத, படைத்தவர் ஆராதின்றார். கையை தட்டி சொல்லுங்களேன், விளங்குதா? படைச்சதை பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, பாரம்பரியத்தை ஒரு நாள் பின்பற்றுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு சென்டிமெண்ட்டும் பார்க்கக்கூடாது. தேவ சித்தம் செய்கிறவர்கள் அதை பார்க்க மாட்டாங்க. சொல்லுங்க, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க? எந்த சென்டிமெண்ட்டும் பார்க்க மாட்டாங்க. 4 நட்சத்திரம் பார்க்க மாட்டான், இந்த காரியம் அந்த காரியம் இப்போ அப்போ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீ ஜாதகத்தை பார்க்குற ஆளாக இருந்தா நீ தேவனுடைய பிள்ளைய அல்ல. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. திரும்ப எடுக்காத. ஸ்தோத்திரம், தேவன்கிட்ட மன்னிப்பு கேளு, மனம் திரும்பு. ஜாதகத்தை இன்னும் வீட்டில் வச்சிருக்கிற 4 நட்சத்திரங்களை நீ பார்க்குற ஆளாக இருந்தா கிறிஸ்துவ தேவன் வெறுக்கிறார். குறி சொல்லுகிற ஆவி பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறார். புதிய ஏற்பாடு பாருங்க, தேவனுடைய நியாய தீர்ப்பு அப்படிப்பட்டவர்கள் மேலே வரும். இன்னும் நீ ஜாதகத்தை உன் வீட்டில் வச்சிருக்கிற, ஜாதகம் பார்க்குறேன்னா எனக்கு தெரியாது, திடீர்னு ஆவியான உணர்த்துறார் சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு. நீ ஜாதகத்தை வீட்டில் வச்சிருக்கிற, நீ ஜாதகம் பார்க்குற அப்படின்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு உன் மேலே கட்டாயம் வரும். தேவன் அப்படிப்பட்டவர்கள் மேலே பயங்கரமான கோபத்தை வெளிப்படுத்துவார். சவுல் குறி சொல்லுகிற ஆவிகளை உள்ளவனை தேடி போனதுனால தான் கர்த்தர் அவனை தள்ளினாராம். அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடினதுனால. நீ குறி சொல்லுகிறவர்களை நாடி போய் ஜாதகம் தேடின, பொல்லாத ஆவிகிட்ட போற. எப்படி தேவாவியின் இடத்துல வேலை செய்யும்? நாளைக்கு நியாய தீர்ப்பு நாளில் பொல்லாத ஆவி இருக்கிற இடத்துக்கு தான் நம்மளை அனுப்புவார் ஒழிய தேவன் இருக்கிற இடத்துக்கு உன்னை அழைக்க மாட்டார். உண்மையான மனம் திரும்புதல் அதுதான். சத்தமாக கையை உயர்த்தி சொல்லணும், முழு பலத்தோடு அல்லேலூயா சொல்லணும். பிறந்த தேதியை வேணாம் ஞாபகம் வச்சுக்கோ. பிறந்த தேதியை வச்சுட்டு எங்கேயும் போய் கை நீட்டிராது. கிளி ஜோசியும் பார்க்காத, ஜாதக தூக்கிட்டு போய் ஜோசிகாரண்ட போகாத. குறி சொல்கிற ஆவி. தேவ சித்தத்தை அறிவதற்கு தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணு. கர்த்தருடைய வேதத்தை வாசி. கர்த்தர் உன் வாழ்க்கையை குறித்து அவர் உன்னோடு பேசுவார். உன் எதிர்காலத்தை குறித்து அவர் பேசுவார். யோசேப்புக்கு எதிர்காலத்தை குறித்து பேசுறது யாரு? பவுலுக்கு பேசுறது யாரு? சொல்லுங்க. தாவீதுக்கு இப்ப பார்த்துட்டு இருக்கிறோமே, ஆபிரகாம் முதல் கொண்டு தேவ திட்டத்தை பேசுறது யாரு? தேவ சித்தத்தை பேசுறது, அதுதான் தேவ சித்தம். அவர்கள் தேவ சித்தத்திற்குள்ளாக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். அல்லேலூயா. தேவன் என்னை குறித்து இந்த நோக்கங்களை வைத்திருக்கிறார், அதை விசுவாசித்து வாழ்க்கை முழுது ஓடி முடிச்சாங்க. அதுதான் சொல்லுகிறார். கடைசியிலே தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி, சத்தமா சொல்லுங்க, என்னை காப்பாற்றுவார். தேவ சித்தம் செய்கிற பிள்ளையை நீ பரம ராஜ்யத்தை அடையும் வரைக்கும் கர்த்தர் உன்னோடு இருந்து நிச்சயம் உன்னை காப்பாற்றுவார், நிச்சயம் உங்களை பாதுகாப்பார். அதனால் இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காம, அல்லேலூயா, எல்லாத்தையும் தூக்கி எறிந்து தேவனுடைய உன்னத திட்டத்துக்கு ஒப்பு கொடுங்க. உன்னத சித்தத்துக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. கர்த்தர் சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவர்களை அவர் கடைசி வரைக்கும், சொல்லுங்க, துணையாயிருந்து உன்னை பாதுகாப்பார். எல்லா தீமையிலிருந்து உன்னை விலக்குவார். எல்லா சிங்கத்தின் வாயிலிருந்து உன்னை ரட்சிப்பார். பரம ராஜ்யத்தை அடையும் வரைக்கும், இந்த உலகத்தில் ஓட்டத்தை முடிய வரைக்கும் உனக்கு அவர் தம்முடைய செட்டையின் மறைவில், அல்லேலூயா, பவுலுக்கு பாதுகாப்பு தந்தது போல, பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமாம், யோசேப்புக்கு, ஆபிரகாமுக்கு, தாவீதுக்கு தம்முடைய பாதுகாப்பை கொடுத்து நடத்தினது போல, அது மாத்திரமல்ல அத்தனை பரிசுத்தவான்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் தம்முடைய சித்தத்தின்படி செய்து வருகிற அத்தனை தேவ பிள்ளைகளுக்கும் கடைசி வரைக்கும் கர்த்தரே பாதுகாத்து அவர் சித்தத்தை செய்வதற்கு கூட இருந்து உதவி செய்தார். அல்லேலூயா. ஆமென். எழுந்து நின்று எல்லாரும் கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய உன்னத திட்டத்திற்கு, உன்னத சித்தத்திற்கு இன்றைக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நீர்